Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜிஎஸ்டி குறைப்பால் 2 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் கையில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80ஆம் ஆண்டு விழாவில் பேசிய நிர்மலா சீதாராமன், வரி குறைப்பால் மக்கள் அதிகளவில் பொருட்களை வாங்குவார்கள் எனவும், இதனால் ஏற்றுமதி இறக்குமதி உயர்ந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி குறைப்பால் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழ்நாடு 2வது ரேங்க்ல இருக்கு, செகண்ட் ஹையஸ்ட் in number of agro and food processing units. நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் நம்பர் இருக்கு. அண்ட் 8%, அதாவது இந்தியாவில் ஃபுட் ப்ராசஸிங்கோட டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட், அவங்க உற்பத்தி எவ்வளோ பண்ணுறாங்களோ அதில் 8% தமிழ்நாட்டில் இருக்குது. இதை தவிர 24,000 சிறு குறு தொழில்கள் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் இருக்காங்க. அதில் 1,100 யூனிட்ஸ் மீடியம் அண்ட் ஸ்மால் லார்ஜ் சைஸ் யூனிட்ஸ். இதெல்லாம் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் யூனிட்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. அதை தவிர 8 GI டேக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு உணவுப் பொருட்களை. மணப்பாறை முறுக்கு, கோவில்பட்டு கடலை மிட்டாய், இதெல்லாம் GI டேக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தப்படுதல் பெரிய ஒரு தொழில், அதில் நிறைய வேலை வாய்ப்பு கூட இருக்குது. நான் 2047 பற்றி பேசினேன். முடிவாக இந்த 80 வருஷங்களை கொண்டாடும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு ஃபுட் கிரெயின்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் உங்களுக்கு நான் வரப்போகிற 20 வருஷங்களில் பெரிய பெரிய மாறுதல்கள் வரப்போகிறது. அதை நான் சும்மா ஒரு கோடி காமிச்சிட்டு என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் காமர்ஸ், இது ஒரு பெரிய ஒரு மாறுதல் வருது. அதில் உங்கள் அசோசியேஷன் தயாராக இருக்கணும், ரெடியாக இருக்கணும்.